தாய்மொழி டெக் நம்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனில் எப்படி நீங்களாகவே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உங்கள் ஃபோட்டோவை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணுறதுன்றதா. இதில் நீங்கள் ஒரு எடிட்டர் சாய்ஸாக நீங்கள் மற்ற ஆப்பில் பார்க்காத மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்லேயே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்பை பற்றி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ஆப்பை பற்றி நான் போடுறேன். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் தாய்மொழி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ஒன்று உருவாகும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட உடனடி அப்டேட் வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெறலாம். நன்றி. இந்த கைன் மாஸ்டரோட அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி வச்சுருந்தா எப்படி க்ரியேட் பண்ணுறது டேரெக்டாக போயிடலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் எம்டி ப்ராஜெக்ட்னு வரும். எம்டி ப்ராஜெக்ட் தேவையில்லை, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ராஜெக்டோட நேம் வைக்கணும். உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வச்சுக்கோங்க. நான் இன்ட்ரோ வீடியோ, அதாவது நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்கிறேன். நீங்கள் ஷார்ட்டாக என்னென்னாச்சும் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் WSன்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட் லேயர் ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்டாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த லேயரில் உங்களோட லைனை எழுதுறதாக இருக்கட்டும், டைப்பிங் சிஸ்டமாக இருக்கட்டும், உங்களோட அனிமேஷனாக இருக்கட்டும், அதுக்கு மேலே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு கலரும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோவை யூஸ் பண்ணாலும் சரி. நான் என்னோடய ஃபோட்டோவை நான் யூஸ் பண்ணுறேன். நான் என்னோடய மொபைல் கேமராவில் எடுத்த அதே ஃபோட்டோவை நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இதோட தீம் யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம். என்ன காரணம்னா இதில் ஒரு 4 தீம் மட்டும்தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த தீமை யூஸ் பண்ணிங்களா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் எடிட் பண்ணுறன்ற மாதிரி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் லைட் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அது வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு நார்மல் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை எடுத்திருந்தால் அந்த வாட்டர் மார்க் கண்டிப்பாக வரும். நீங்கள் தீம் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் ஓப்பனிங், மிடில்னு, எண்டிங், அதாவது நீங்கள் ஒரு 30 செகண்டில் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா அதில் ஓப்பனிங், மிடில், எண்டிங்னு ஒரு 3 இடத்துலையும் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். நான் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதில் பேக்ரவுண்டு மியூசிக் என்ன வேணும்னு நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி கூட நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஃபோட்டோ ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ண ஆடோ என்னோடய ஃபோட்டோ செலக்ட் ஆன உடனே இப்போ நீங்கள் இதில் அடுத்த லெவல் என்னென்ன பண்ணணும்னா இந்த லேயரை டச் பண்ண பின்னாடி இதில் இருக்கிற 5 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மீடியாவை நான் டச் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு கண்டிப்பாக ஒரு மேலே ஏதாச்சும் ஒரு வீடியோ லைட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் வித்தவுட் காப்பிரைட்டில் இந்த வீடியோ நான் யூடியூப்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோவை நான் என்னோடய ஃபோட்டோவுக்கு மேலே அனிமேஷன் மாதிரி நான் இதை வைக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ஃபாவில் போயிட்டு லைட்டாக குறைச்சிங்கன்னா அதோட அது கொஞ்சம் டிம்மாக பேக்ரவுண்டு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபோட்டோவுக்கு மேலே இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இது இந்த இடத்துல நீங்கள் மியூசிக் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற மியூசிக்கை டச் பண்ணி நீங்கள் ஒரு படத்தோட சாங்காக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் உங்களோட லைன்ஸ் அதுக்கு மேலே வர மாதிரி பண்ணலாம். இப்போ நான் ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணுறேன். மியூசிக்கை நான் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் என்ன காரணத்துக்காக இந்த மியூசிக் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் லிரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாட்டை ப்ளே பண்ணலாம். இது காப்பிரைட் இஷ்யூ வரன்றதுனால எப்படி பண்ணணுன்றது மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மியூசிக் பதிலாக உங்களோட சாங்கை யூஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த லேயரை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாங்குக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போது அன்பே அன்பேன்னு நீங்கள் போட்டாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அன்பேன்னு நீங்கள் எந்த இடத்துல வரணுமோ அதை கரெக்டாக கிராப் பண்ணி இதோட அன்பேன்ற ஒரு இந்த லேயரை நீங்கள் டச் பண்ணால் போதும். உங்களுக்கு தகுந்த மாதிரி அதோட ஃபாண்டும் மாற்றிக்கலாம்.
நிறையா வித்தியாசமான ஃபாண்ட் இதில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போல்டாக வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோட கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த லேயரை டச் பண்ணிங்கனாவே உங்களை இந்த லேயரை எந்த மாதிரிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்றதுனால இதை கிளிக் பண்ண உடனே இப்போ ஒரு சாங்காக இருக்கட்டும், இந்த சாங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வரும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எந்த விதமாக நீங்கள் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் எல்லாமே வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கென் மாஸ்டரோட ட்ரிக்ஸ். அதாவது நீங்கள் எப்படிடா செய்கிறாங்க என்னென்னலாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் எந்த லேயரை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லேயரை நீங்கள் என்னென்னலாம் பண்ணி பார்க்கலாமோ அதோட ஆப்ஷன் இவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இதோட டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் மாற்றிக்கலாம். இதை கட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணுன்னா இது டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிராப் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைட்னஸ் எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். நான் பிரைட்னஸ் ஃபுல்லாக வைக்கிறேன். மறுபடியும் இது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வேணும், இங்கே வந்து இதோட லைன் முடியுதுன்னா கண்டிப்பாக இதோட கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அனிமேஷன் வரும். அதாவது இதோட ஃபாண்டு மாற்றியாச்சு. அடுத்த விதமாக நீங்கள் இந்த டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி வரணுன்ற மாதிரி வைக்கலாம். ஒரு பாப்பப்பாக வச்சுக்கலாமா, நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்லைடில் ரைட்லேருந்து வர மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை லெஃப்ட்லேருந்து வர மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை கீழேருந்து மேலே வர மாதிரி வச்சுக்கலாமான்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஃபாண்ட்டை டச் பண்ணாவே போதும், அதோட ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். நான் வந்து ஒரு ரோலிங் டைப் வைக்கிறோம். அடுத்து வந்து வந்த பின்னாடி இதை வந்து ஓவர்லே அனிமேஷனாக எப்படி வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இது வந்து பிளிங்காக வர மாதிரி வச்சுக்கலாம், நீங்கள் பல்ஸ் வர மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரிங், அது அப்படியே ரிங்காக வர மாதிரி சுற்றிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு அப்படியே பிளிங்காக வர மாதிரி வச்சுக்கலாம். மறுபடியும் அதை வந்து அதாவது இந்த லிரிக்ஸ் முடிஞ்சு போகும்போது அவுட் அனிமேஷன் எப்படி வச்சுக்கலான்னு சொல்லலாங்க. இப்போ வந்து ஃபேடாக இருக்குது, ஸ்லைடாக இருக்குது. அதாவது இன்னுக்கு எப்படி வச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வச்சிங்கன்னா, இப்போது அவுட்டில் வந்து ரைட்லேருந்து லெஃப்டாக வச்சுக்கினீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த லைன் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வச்சு இந்த அன்பே உங்களுக்கு அந்த பாட்டு உங்களோட சாங் எது வரையும் அந்த வார்த்தை முடியுதோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லேயரோட இதில் வந்துட்டு இதை ஏதாச்சும் மறைக்கணும் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் அடுத்த லைன் நீங்கள் பண்ணலாம். மறுபடியும் அதே சாங்கில் அன்பேன்னு வருதுன்னா அடுத்த லைன் நீங்கள் அன்பேனே கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே. அந்த இந்த சாங்கை ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த சாங் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அந்த அடுத்த லைனை கொடுங்க. இப்போ நார்மலாக ஒரு மியூசிக் ஓடுதுன்னா இப்போ அடுத்த அன்பே எந்த இடத்துல வரும்னா இப்போ நீங்கள் அங்கேயே தான் கொடுத்துருக்கீங்க, அது கீழே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அடுத்த லைன் இதோட ஃபாண்ட் மாற்றலாம், இதோட கலர் மாற்றலாம். சேம் அதே மாதிரி தான். அடுத்து வந்து லேயரில் டெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது அடுத்த லைனுக்கு நீங்கள் என்னவோ இப்போ பேரன்பேன்னு கொடுக்குறீங்கன்னா பேரன்பே, அதை வந்து இப்போது அன்பே பேரன்பேன்ற மாதிரி அந்த ஒரு சாங் இருக்குன்னா உங்களுக்கு அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் மியூசிக் தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதோட டெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அதை வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அனிமேஷன் பண்ணிக்கலாம். சேம் ஒரே மாதிரி தான். அடுத்து ஃபைனலாக இதோட வீடியோ எப்படி இருக்குன்னு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இது ஏதாச்சும் நீங்கள் கேட்குற சாங்க்கு தகுந்த மாதிரி அந்த லிரிக்ஸ் அந்த இடத்துல வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரலையா இது அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த இடம் இந்த அன்பே வந்து கொஞ்சம் சுருக்கிற மாதிரி இருக்குமா, நீங்கள் இல்லை இன்னும் லாங்கில் வேணுமா, இல்லை அனிமேஷன் மாற்றணுமா, நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தடுத்த லைனை நீங்கள் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.